ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சிம்பிளான பிரெட் பீஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீஸா செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து முக்கியமாக பிரெட் தேவை. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போடுற டாப்பிங்ஸ்லாம் எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பொருட்கள்லாம் வச்சு தான் நம்ம அதோட டாப்பிங்ஸ்லாம் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு அப்படியே நல்லா பார்த்துங்க. இதை போய் இந்த கான் இருக்குது, ஓகேங்களா? இந்த கானை எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து இதுல போட்டுங்க. இப்படி போடும்போது என்ன ஆனால் டைம் ஆகும். ஸோ இதை நமக்கு செட் ஆகுது. இதை எடுத்து அப்படியே கவுத்துடலாம். ஓகேங்களா? இதை அப்படியே கவுத்துட்டீங்க. ஓகே, இப்போ அடுத்து இது வந்து கேப்சிகம். இந்த கேப்சிகம் எடுத்து தான் திருப்பி இதுக்குள்ளே போடுறேன். அதுக்கப்புறம் ஆனியன் வந்து நான் வந்து ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். அதையும் அப்படியே உள்ளே கொட்டிடுங்க. அப்புறம் வந்து தக்காளியும் வந்து ஒரே தக்காளி தான், அதையும் எடுத்து அப்படியே உள்ளே கொட்டிடலாம். உள்ளே கொட்டிட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்து நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட போகிறோம். இந்த உப்பு இப்படி எடுத்துட்டு நீங்கள் அப்படியே இப்படி போட்டுக்கோங்க. போட்டு அப்படியே கொஞ்சம் மேலே கொஞ்சம் நல்லா ஈவனாக கொஞ்சம் அப்படியே தூவி விடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை வச்சு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி கீழெலாம் விழுந்துடும், பரவாயில்ல. அப்புறம் முடிஞ்சோடனே யாரும் பார்க்காத போது எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். திருப்பி கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த பிரெட் எடுத்துக்கிறோம். பிரெட் எடுத்து இங்கே வச்சுட்டு இப்போ வந்து நம்மகிட்ட வந்து டொமேட்டோ சாஸ் இருக்குது. இந்த டொமேட்டோ சாஸை அப்படியே கொஞ்சமாக எடுத்து இது மேலே அப்படியே போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த பிரெட்டில் வந்து ஜாம் போட்டு தடவுற மாதிரி நல்லா டொமேட்டோ சாஸ் தேய்ச்சிங்க. ஏன்னா இதான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து அந்த பேஸில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு டொமேட்டோ ஃப்ளேவர் வந்து எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு பத்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட அப்படியே அங்கங்கே அப்படி போட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே பக்காவாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாஸ் வந்து மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மயோனஸ் எடுத்துக்கிறோம். மயோனஸ் எடுத்து மேலே போட போகிறோம். மயோனஸ் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். இல்லாமல் கூட உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த சாஸ் போட்ட மாதிரியே இங்கே மேலே கொஞ்சம் மயோனஸை நான் போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். மயோனஸ் கொஞ்சோண்டு போட்டாச்சு. இப்போ வந்து இந்த மயோனஸை போட்டு இப்போ மேலே அப்படியே கொஞ்சம் அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இப்போ மைனஸை மேலே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த மிக்சிங் இருக்குது தெரியுமா, அதை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே கொஞ்சம் அப்படியே போட போகிறோம். கொஞ்சம் லைட்டாக, அதுவும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுங்க. நிறைய போடணும் கம்மியாக போடணும் அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ மேலே வந்து நம்ம இதெல்லாம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு என்ன பண்ணோம், இப்போ பக்கத்தில் நம்ம வந்து சீஸை வந்து கொஞ்சம் திருவி வச்சுருக்கோம். ஸோ இந்த சீஸை அப்படியே நம்ம எடுத்து அப்படியே மேலே அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. தேவையான அளவுக்கு அப்படியே போட்டுக்கோங்க. ஏன்னா சீஸ் நிறைய நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, நல்லா ஒட்டிட்டு அப்படியே கொஞ்சம் சீஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. சாப்பிடும் போது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ மேலே வந்து சீஸ் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் ஆரிகனோ. இது வந்து ஜென்ரலாக உங்களுக்கு வந்து கடையிலே கிடைக்கும். உங்களுக்கு அப்படி கடையில் கிடைக்கல வச்சுங்க, ஒன்றும் இல்லை, நீங்களும் ஒரு பீஸா ஆர்டர் பண்ணுங்க, அவங்க கூடவே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதை எடுத்து மேலே போட்டுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதை எடுத்து கொஞ்சம் ஆரிகனோ கொஞ்சம் எடுத்து அப்படியே மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், இது வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான். நம்ம ஓவராக போட்டு அப்படிலாம் கிடையாது. இதுக்கு நம்ம எப்பவுமே பீஸா சாப்பிடும்போது அந்த பிரித்து போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான். இதை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் ஆட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து மேலே இந்த டாப்பிங்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு பிரெட் எடுத்து இதே மாதிரி ஒன்று செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதே மாதிரி இன்னொரு பீஸாவும் ஒன்று செஞ்சு வச்சுட்டோம். ஸோ இதை நம்ம எடுத்து இப்போது நல்லா சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகும், நம்ம எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். அப்புறம் தான் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணி எப்படி பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பீஸாவும் நம்ம அதே மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இன்னொரு பிரெட்ல வந்து மேலே டாப்பிங்ஸ்லாம் போட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து அவனில் குக் பண்ண போறதுல நம்ம தவால வச்சு குக் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லாருமே இந்த வீட்டில் உங்கள் வீட்டில் அவன் இல்லைனா கூட நீங்கள் வந்து தவாலே வச்சு குக் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து தவா வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணோடனே மேலே வந்து ஆயிலுக்கு பதில் கொஞ்சம் லைட்டாக பட்டர் ஊற்றிக்கலாம். பட்டர் போட்டோம்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சோண்டு பட்டரை போட்டுட்டு அது நல்லா அதிலே வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் தேய்ச்சி விட்டுருக்கலாம். ஸோ ஏன்னா பட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி டேஸ்ட் ஃப்ளேவரும் எக்ஸ்ட்ரா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தவா வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனோடனே நம்ம ஏற்கனவே அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த பிரெட் பீஸா வந்து நம்ம எடுத்து இப்போ தவாவில் வந்து வைக்க போகிறோம். பாருங்க அழகாக இருக்கு. அப்படியே வச்சுட்டோம்னா இது கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று பீஸாவே நம்ம அதில் வச்சாச்சு, தவாவில் வச்சாச்சு. பீஸா செய்யணும்னா இப்போ தவா வந்து நம்ம அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஓவர் பேர்ன் ஆகாமல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மெல்ட் மட்டும் ஆகி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம். லோ ஃப்ளேம் வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து இந்த மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். அது வேறு லோ ஃப்ளேமில் வேறு இருக்குல்ல. ஸோ இப்போ மூடி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா உள்ள குக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் மொல்லமாக அப்படி ஓப்பன் பண்ணுங்க. வாவ், பீஸா ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆயிருக்கு. கார்ன்லாம் வந்து சீஸோட மிக்ஸ் ஆயிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, கடையில் சாப்பிட்ற பீஸா அதோட ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து சின்ன பசங்களாம் கேட்கும் போது அப்பப்போ நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்கு, வந்திருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பிரெட் பீஸா எப்படி பண்ணுறேன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. ஓகேங்களா? பிரெட் பீஸா வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக என்ன சொல்கிறது வித்தின் கொஞ்ச நேரத்துலேயே வந்து சூப்பராக அந்த டிஷ்ஷை நம்ம செஞ்சுட்டோம். நீங்களும் வந்து அந்த டிஷ்ஷை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரெட் பீஸாவை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதை வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. பாய் பாய்.